ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா? வர்ஷாவ பத்தி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வர்ஷாவ பத்தி நான் வீடியோ போடுறேன். ஆனா உங்களுக்கு நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். சரிங்களா? ஸோ வர்ஷாவ பத்தி வந்து லாஸ்ட்டா என்ன பார்த்தோம்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறத பத்தி பார்த்தோம். ஞானஸ்தானம் எப்படி எடுத்தாங்க? யார் வந்தாங்க? என்ன நேம் வச்சாங்க? எப்படி அவங்களுடைய நேம் சேஞ்ச் ஆயி அவங்களுக்கு வந்தது? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது வச்ச பேருடைய ஆ பேருக்கு மீனிங் பார்க்க போறோம். ஸோ அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் மூலியமா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா சாங் ஒண்ணு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. என்ன சாங்குன்னா, கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே, தாய் கருவினிலே என்னை கண்டவரே, உம் கிருபையினால் என்னை அழைத்தவரே. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் இல்லாதனால கொஞ்சமா நான் பாடுறேன். இன்னொரு நாளைக்கு நான் ஃபுல் சாங் பாடுறேன். சரிங்களா? வாங்க இப்போ வர்ஷாவ பத்தி பார்க்கலாம். அதாவது வர்ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா, பியூலான்னு சொல்லிட்டு நேம் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அந்த நேம்க்கு என்ன மீனிங்ன்னு சொல்லிட்டு நான் பைபிள்ல இருக்கு சொல்றேன். சரிங்களா? அந்த நேம்க்கும் அவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அவளோட லைஃப்க்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேர் வந்து அவ்ளோ ஒரு பொருத்தமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதோடைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா, வர்ஷாவுக்கே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் குடுக்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, குடுக்கும்போதும் சரி, குடுத்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த நேம்க்கு வந்து மீனிங் எல்லாம் அவளுக்கு தெரியாது. அவளும் வந்து அத கேட்டுக்கல. ஏன்னா அவளுக்கு புடிச்ச பேரு ஒண்ணு, அவங்க வச்ச பேரு ஒண்ணு. அந்த அளவுக்கு அவ வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அது இல்லாம கூட யாரும் வரல. இதெல்லாம் வந்து அவ மைண்ட்குள்ள ஓடிட்டு இருந்ததுனால, அத பத்தி அவ்வளோ அவ இது பண்ணிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். எப்போ அந்த பேருடைய மீனிங் தெரிஞ்சதோ, ஆண்டவர் எந்த நோக்கத்தோட வச்சாரு? எத சொல்லி வச்சாரு? அப்ப அவளுடைய லைஃப்க்கும், அந்த நேம்க்கும் கனெக்ட் ஆகுதா? எவ்வளவு ஒரு பொருத்தமா இருக்கு? இதெல்லாம் வந்து அவளுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவளுடைய லைஃப்ல வந்து ஆண்டவரு நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா, இந்த அளவுக்கு நம்ம பேர் வந்து குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ அதோடைய மீனிங் என்னன்னு நம்மளும் பார்க்கலாம் வாங்க. பைபிள்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4 முடிய. வாங்க பார்க்கலாம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதுநாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமுமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். சரிங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. அவளுக்கு இத பார்த்த உடனே எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும் சொல்லுங்களேன். இப்போ எனக்கே வந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. ஆண்டவர் என்ன நினைச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு நேம கொடுத்திருப்பாரு இல்லையா? சோ இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும். சரிங்களா? ஆண்டவரே வந்து அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு கைய புடிச்சு, நீ ஏன் வந்து அவ வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எந்த நிலைமையில இருந்தா? யாரும் வரல. நம்ம இந்த மாரி இருக்கிறோமே. எல்லா ரிலேஷன் இருந்தோம். எல்லா சொந்த பந்தங்கள் இருந்தோம். எல்லா பேரண்ட்ஸ் இருந்தோம். நம்ம இருந்தும் இல்லாத மாதிரி ஏதோ இருக்கோம். நம்மளுக்கு எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது. ஏதோ போறோம், வரோம், சாப்பிடுறோம். இந்த மாரி வந்து ரொம்ப விரக்தியா, ஆ அன் எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு அவ கஷ்டத்தோட இருக்கும்போது, அவளுக்கு அந்த நேம் வந்ததும், அந்த நேம்க்கு மீனிங் அவ படிக்கும்போது, அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல், உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத. உன்னுடைய தேசம் எப்படி இருக்கும்? நீ ஆண்டவருடைய கரத்துல எப்படி இருப்ப? சோ ஆண்டவர் வந்து உன் மேல பிரியமா இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைங்க ஆண்டவர் வந்து அவளுக்குள்ள பேசும்போது, அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடைய மீனிங். நீங்களும் வந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து இது அவளுக்கு தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேர தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லுவா.
ஸோ இந்த பேர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ என்னுடைய பேர் இது. அவளுக்கு முன்னாடி இருக்கிற பேரை கூட அந்த அளவுக்கு சொல்லிக்க மாட்டா. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் அந்த பேரு சொல்ல ஆரம்பிச்சா. ஸோ அவள புடிச்சு இன்னும் ஆண்டவருக்குள்ள அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், எப்படி சொல்றது? இதுல என்னன்னா, எனக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து பொருத்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்றேன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். எப்படின்னா, நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ரொம்ப கவலையோட இருப்போம். ரொம்ப கண்ணீரோட, இல்ல யாராச்சும் நம்மள திட்டியிருப்பாங்க. யாராச்சும் நம்மள ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. இல்ல நம்ம ஒரு சந்தோஷத்துல இருப்போம். அந்த மாரியெல்லாம் வந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்மளுக்கு ஆட்டோல பின்னாடி எழுதியிருக்கும். இல்ல கார்ல பின்னாடி எழுதியிருக்கும். கேலண்டர்ல நம்ம பார்ப்போம். ஸோ பைபிள்ல பார்ப்போம். ஃபோன் ஸ்டேட்டஸ்ல யாராச்சும் வசனம் அனுப்புவாங்க. ஸோ அப்போ ஆண்டவருடைய வார்த்தைய பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சமாதானமா இருக்கும். யாரோ பக்கத்துல உட்கார்ந்து தோள தட்டி சமாதானப்படுத்துற மாரி இருக்கும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும் இல்லையா? அந்த மாரி அவளுடைய பேருக்கும் வந்து மீனிங் பாத்தீங்கன்னா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவளுடைய லைஃப்க்கும், அவளுக்கும் அந்த பேர் வந்து அவ்வளோ ஒரு கனெக்டிங் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் வந்து சும்மா சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். உள்ளங்கையில உன்ன நான் வரைஞ்சிருக்கேன்னு சொல்றது. கருவுல உருவாகும் முன்னே இந்த பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றது இதெல்லாம் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்ன, நம்ம என்னதான் சாப்பிடுறதுனாலயோ, என்னதான் நம்ம ஹெல்த்தியா ஃபுட் எடுத்துக்கிறதுனாலயோ, நம்ம இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சாப்பிடுறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சாப்பாடு நம்ம இப்ப ரொம்ப கவலையா இருக்கும்போது சாப்பிடுவோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு டீ, காஃபியாச்சும் குடிப்போம். அப்படி நம்ம குடிக்கிறதுனால நம்ம கவலை போயிடுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா, நம்ம எவ்ளோ கவலையா இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கவலைப்படுறதுக்கும், அவர் பேசுற அந்த வார்த்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உடனே அந்த கவலை எங்க போகும்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்மளுக்குள்ள எப்படி சமாதானம் வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு பூஸ்ட் மாரின்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப தேற்றோம் இல்லையா? அதனாலதான் பைபிள்ல கூட இருக்கு. எல்லாருக்குமே இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும். மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இருக்கு இல்லையா? இந்த வசனம் எனக்கு அடிக்கடி ஆண்டவர் பேசிட்டே இருப்பாரு. எனக்கு என்ன வந்தாலும் சரி, நான் சமைச்சுட்டே இருப்பேன். டக்குன்னு எனக்கு ஏசப்பா ஞாபகம் வந்துரும். ஏசப்பா இன்னைக்கு என்னன்னு தெரியல, உங்ககிட்ட நான் பேசணும்னு தோணுது. எனக்கு நான் சொல்றேன். வர்ஷா பத்தி வர்ஷாவுக்கும் இருக்கும். வர்ஷாவுக்கு மட்டும் நான் சொல்லல. எல்லாருக்குமே நெறைய பேருக்கு வந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தை வந்து பேசுவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க லைஃப்லயே வந்து கண்டிப்பா நடந்திருக்கும். என்னுடைய லைஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா, நான் சமைச்சுட்டே இருப்பேன். அப்போ டக்குன்னு வந்து எனக்கு தோணும். நானா வந்து ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கும்போது, "ஏசப்பா உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. நீங்க என்கிட்ட பேசுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் நான் பைபிள் அந்த கேலண்டர் மாட்டி வச்சிருப்போம். அதுல போயிட்டு நான் ஒரு வார்த்தை படிப்பேன். அப்போ நான் நினைக்கிறதுக்கும், அவருடைய வார்த்தை பேசுறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதாச்சும் அவர்கிட்ட கேள்வி கேட்பேன். அதுக்கு எனக்கு பதில் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேலண்டர் மூலியமா வந்துரும். அப்ப என்ன சொல்லுவேன்னா, இன்னும் எனக்கு அது சந்தோஷமாயிடுச்சுன்னா, "ஏசப்பா எனக்கு இது பத்தல. இன்னும் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு தோணுது. இன்னொரு வார்த்தை என்கிட்ட பேசுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வசனம் படிப்பேன். அதுவும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இல்ல நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பேன். இல்ல நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருப்பேன். அப்ப எனக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும். சோ அப்பயும் நான் போய் வசனம் படிச்சேன்னா, அதுக்கு ஏசப்பா கண்டிக்கிற மாரியே ஒரு வார்த்தைய குடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே சொல்றேன். மனுஷன் வந்து கண்டிப்பா அப்பத்தினால வந்து பிழைக்கிறான்னு யாராலயுமே சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை இல்லன்னா நம்ம இன்னைக்கு இல்ல. ஏன்னா அந்த என்ன சொல்றது? பூமியுமே சரி, ஆண்டவருடைய வார்த்தையினால தான் படைக்கப்பட்டுச்சு இல்லையா? அவரு ஒண்ணொண்ணா சொல்ல சொல்ல எல்லாமே உருவாச்சு. ஆண்டவர் வந்து நம்மளையும் உருவாக்குனாரு இல்லையா? சோ கண்டிப்பா வந்து அவருடைய வார்த்தை வந்து என்ன மட்டும் தேற்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே தேற்றும். சோ அதனால வந்து நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தைய வாசிங்க. வாசிக்க வாசிக்க தான் அவர் நம்ம கூட பேசுறத நம்மளால உணர முடியும். சோ படிங்க. அட்லீஸ்ட் பைபிள் படிக்க டைம் இல்லனாலும், என்ன மாதிரி கேலண்டர் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா, அந்த வசனத்த டெய்லியும் படிக்க ஆரம்பிங்க. அப்படியே உங்ககிட்ட வசன கேலண்டர் இல்லன்னாலும், வெளியில எல்லாம் கூட கிடைக்கும். சோ பக்கத்துல எங்கேயாவது சர்ச் இருந்தா கூட கேட்டு பாருங்க. கேலண்டர் கிடைக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைய படிங்க. படிக்க படிக்க உங்களுக்கு வந்து ஆண்டவர் உங்களோட பேசுறத நீங்க உணருவீங்க. சோ எத்தன பேரு நீங்க படிச்சு உணர்ந்தீங்கன்றத எனக்கு கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வர்ஷாவ பத்தி போதும். சோ நாளைக்கு வர்ஷாவ பத்தி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.